வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் மேலும் சில நிகழ்வுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாஸ்தானம். இந்த துலாஸ்தானம் எதற்காக செய்யணும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இதை இப்படி பண்ணுறாங்க? இன்றளவிலும் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரத்தில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப பெருசாக இதை பண்ணிட்டு வராங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த துலாம் மாதத்தோட மகிமை என்னன்னு தெரியாது. இது ஏன் அதை செய்கிறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. கண்டிப்பாக அதற்குண்டான பதில். எப்போவுமே இந்த 66,000 கோடி நீர்கள் சேரக்கூடிய இடம்தான் கங்கைன்னு சொல்லுவாங்க. சாதாரண கங்கையை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு 66 சுனைகள் சேரக்கூடிய இடம், 64 நீர்நிலைகள் சேரக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா கங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கங்கையே சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காவேரி ஸ்நானம்னு சொல்லுவாங்க. அந்த காவேரியே அந்த இடத்துல வருமா. முக்கியமாக அந்த காவேரி எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நமக்கு மேஜராக தமிழ்நாட்டில் தான் பாயுது. ஆக்சுவலாக காவிரி எங்கேயோ உற்பத்தி ஆனால் கூட தமிழ்நாட்டில் தான் பாயுது. அங்கே கங்கையே இங்கே அடைக்கலம் தேடிய இடம். இதை ஏன்னா புராண கதைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த டைமில் முக்கியமாக இந்த துலா மாதத்தில் எல்லோரும் ஸ்நானம் செய்ய வேண்டும். இது எல்லாமே லக்னம் வாரியாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வித்தியாசமான பலன்கள் இருக்குன்ற மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாவத்தை கழிப்பதற்காக தான் இந்த இடத்துல பிறந்திருக்கான்னு அர்த்தம். இந்த ஜென்மம் இந்த பாவத்தை போக்குவதற்கான இந்த ஜென்மம்னா அவன் ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்தில் எல்லா வாழ்க்கையும் முடிச்சுட்டு கடைசியில் போகக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா கங்கையில் போய் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன் இருக்கான்னா இருக்குது. அது எல்லாமே மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மேஷ லக்னத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ மேஷ லக்னம்னு வரும்போது திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. இவன் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் நம்மளுடைய அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம சொல்லுவோம் சுயகரமானு சொல்லுவோம். சில விஷயம் இவன் பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு தான் இவன் பிறந்திருக்கிறான். இல்லைன்னா இந்த அப்பாவை செலக்ட் பண்ண மாட்டான், இந்த அம்மாவை செலக்ட் பண்ண மாட்டான். அந்த அடிப்படையாக கொண்டு தான் பிறந்திருக்கிறான். அப்போது ஏதோ ஒரு நிகழ்வின் மூலமாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நடக்கலைன்னு அர்த்தம். இப்போ என்ன நிகழ்வுனா 7ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்றது யாருடைய கர்மான்னு நமக்கு தெரியும், அம்மாவினுடைய கர்மான்னு தெரியணும். அதே மாதிரி 5ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் யாருடைய கர்மா, சுயகர்மான்னு சொல்லுவோம். இந்த சுயகர்மாவும் இந்த அம்மாவினுடைய கர்மாவான 7ஆம் பாவம் சேரக்கூடிய இடம் தான் இந்த துளாராசின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு. அந்த மாதிரி சங்கமிக்கக்கூடிய இந்த டைமில் பார்த்திங்கன்னா துலா ஸ்நானம் செய்யும்போது பூர்வ ஜென்ம பாவங்கள் ஒழியக்கூடிய தன்மை இதில் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ என்னென்னா வருஷம் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரியில், முக்கியமாக காவேரியில் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லணும். என்னால் காவேரிக்கு போக முடியல சார், பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடல் இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் சமுத்திரம் இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க. பக்கத்தில் தாமிரபரணி இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? காவேரி இருக்குது, காவேரியில் விசேஷமான குளியல் அந்த டைமில் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மாந்தர பாவங்கள் ஒழியக்கூடிய இடமே இந்த இடமாக இருப்பதற்குண்டு. அதனால தான் காத்தால தீபாவளி காத்தால தலை குளிச்சாவே கங்கா ஸ்நானம் அப்படின்னு ஒரு நிகழ்வு அந்த மாதத்துல எண்ணெய் தேய்ச்சி காலம்புரை குளிச்ச உடனே பெரியவர்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் முதல்ல கங்கா ஸ்நானம் ஆச்சாம்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள பைப்புலேருந்து வெந்நீர் போட்டு தான் அன்னைக்கு குளிப்பாங்க. அமாவாசையான ஒரு குளியல், அமாவாசை இல்லைன்னா ஒரு நேரம் கழிந்த குளியல்னு சொல்லலாம். அன்றைக்கி லேட்டாக அமாவாசை வருதா ரொம்ப சந்தோஷம், 7 மணிக்கு மேலே குளிச்சுக்கலாம். இல்லைனா காலம்புரை 4 மணிக்கே எண்ணெயை தேய்ச்சி உட்கார வச்சு குளித்து வெந்நீரில் குளித்து நம்ம வழக்கம் கொண்டாடுறதுங்கிறது விசேஷம். அன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடியது கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிற முதல் கேள்வி. அந்த பைப்பில் அந்த கிணத்து தண்ணியில் நம்ம வீட்டில் கங்கை தேவி குடியிருப்பாளா, அந்த தண்ணி வழியாக நமக்கு ஒரு நல்லது செய்வாங்களா, மோட்சம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக அந்த மோட்சங்கிறது அங்கே நடக்கும். அதனால தான் அந்த கேள்விங்கிறது முதன்மையானது கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிற. அதனால தான் இந்த துலா மாதத்தில் இந்த குளியல் போடுறதே பார்த்திங்கன்னா துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு புராதனமாக இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கல, புராதனமாக நம்ம வேதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லலாம். காசிக்கு போய் குளிச்சாதான் அந்த இது கர்மா தீருங்கிறது கிடையாது. இந்த மாதத்தில் ஓடும் நதிகளில், கடல்களில், இல்லைன்னா அந்த ஓடக்கூடிய ஆற்றங்கரையில் எங்கே குளித்தாலுமே அந்த பிரச்சனை, அந்த
புண்ணியம் வந்து சேருமானா கண்டிப்பாக புண்ணியம் சேரலாம். சரி, இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி. எனக்கு தெரிந்தது, இந்த ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த காவேரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய செயலை செய்யும்போது என்னுடைய நோய், பிணி, கடன் இது தீரக்கூடிய தன்மை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட கால கடனாக இருக்குது, சின்ன கடனாக கூட இருக்குது, நோய் இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது, அது வந்து குறையக்கூடிய தன்மை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த கங்காஸ்தானத்தில். இது செய்வதின் மூலமாக பிரச்சனை தீருமானா கர்மாங்கிறது என்னது? ஒரு பொதிய ஒரு வந்து அதாவது ஒரு மூட்டையை சுமக்கிறது. அந்த மூட்டையை தண்ணியில் கரைச்சிட்டு வாங்க. அது மணலில் வந்து ஒரு தண்ணியை விட்டோன்னா எப்படி கரையுமோ அந்த ஓடும் நதிகளில், அந்த நதிகளில் மொத்த எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க, அதில் போய் குளிப்பதுங்கிறது சிறப்பு. அந்த செயலை இந்த மாதம் செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எனக்கு குழந்தை பேர் இல்லை சார், எனக்கு பூர்வ புண்ணியம் இல்லை, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை தேடுவாங்க. அப்படின்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இந்த துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வை இவங்க பண்ணாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக டைம் இருக்குது நமக்கு. இந்த டைமில் போய் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த பூர்வ புண்ணிய கடன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும். அந்த பிரச்சனையை தீரணுன்னா 2 பேரும் போய் அந்த ஸ்நானம் செய்வது, அந்த நதிகளில் குளிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. எப்போதுமே ஒரு கடலில், ஒரு குளத்தில், இல்லைன்னா ஓடும் நதிகளில் குளிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கடலில் நம்ம நீராடுறது எப்படி நீராடணும்னா, ஒன்று கணவன் கையை பிடித்து தான் நீராடணுமா, இல்லைங்க கணவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மூத்த மகனோட கையை பிடித்து தான் அந்த கடல் நீராடுதல் அப்படிங்கிறது சிறப்பு. எங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது, அப்போ நான் என்ன செய்யறது, பசு கன்றோட வாலை பிடிச்சிட்டு தான் அந்த கடல் நீர் ஆடணுமானா கண்டிப்பாக ஆடணும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய புண்ணிய செயல் அப்படிங்கிறது இந்த கடல் நீராடுதல், நதிகள் நீராடுதல் அப்படிங்கிறது. அப்போது ஏன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்போது இங்கே போய் செய்ய சொல்கிறோம்? உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னமாக வேற இருங்க, ஆனால் இந்த கடலில் போய் 2 பேரும் குளிச்சுட்டு வந்தால் அந்த இருவருக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வரக்கூடிய துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் ஓடும் நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது சிறப்பு. கடக லக்னத்துக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும், அவங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லாலும் இந்த துலா ஸ்நானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்தது சார் அது சிம்ம லக்னம் அப்படின்னு வரும்போது முக்கியமாக சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இது எது சம்மந்தப்பட்ட முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கும். இந்த வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிக்காக காம்படிஷன் எக்ஸாம் நிறைய எழுதுவாங்க. அதே மாதிரி வீரியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும் இவங்களுக்குன்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக வரக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ இந்த பிஸ்னஸில் தான் அவங்களுக்கு அதிகமான ஒரு அழுத்தம், போராட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது எப்படின்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் தான் என்னுடைய தொழிலை நிர்ணயம் பண்ணுறேன், நான் தான் என் வேலையை நிர்ணயம் பண்ணுறேன். கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுக்கு அமைந்த கர்மா என்னது அப்படிங்கிறது பார்க்கணும். எதை கர்மான்னு சொல்கிறீங்க? நீங்கள் தொழில் பண்ணலாமா, இல்லைனா வேலை பார்க்கலாமா, அதுதான் கர்மா. அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய இடம் எது? வேலை செய்கிற இடமா, சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடியதா? எப்போதுமே இந்த கன்னியா லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்டை மனசுங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். சிலர் அதில் வந்து தன்னையே இழக்கக்கூடிய தன்மை, அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு லாஸ் பண்ணி பெரிய லாபத்தை வந்து விரயம் செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இந்த கன்னியா லக்னம் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க தொழிலுக்காகவும் அதே மாதிரி தன்னுடைய செயலுக்காக என்ன செய்ய போகிறோம், தன் சுய உணர்வு அப்படிங்கிறது வேணும். அதுக்காகவும் இந்த கடல் நீராடுதல், இந்த நதிகளில் நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. செய்து பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். முக்கியமாக வருமானத்திற்காக இவங்க வந்து இந்த இடத்துக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போகணும். வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும், பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே, வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும், துலா ஸ்நானம் பண்ணணும். அடுத்தது சார் உங்களுக்கு துலா லக்னம் அப்படின்னு வரும்போது எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாட்டே நெகட்டிவ் தாட்டாக போயிட்டுருக்கு, எனக்கு நிம்மதி இல்லை, டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்.
எப்போவுமே என்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால்தான் நான் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சரியாக இருக்கும். அப்போ எண்ண தெளிவு வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போகணும், எண்ண தெளிவு நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் பியூரிஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாமே துலா ஸ்நானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போராட்டமான ஒரு பிஸ்னஸாக இருக்கும், ஒரு 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 நிலையற்ற தன்மையாக தான் இருக்கும் இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே, வேலை பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும். அப்போ இது சம்மந்தப்பட்ட டென்ஷன் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. இந்த துலா ஸ்நானம் அப்படின்னு ஒரு நிகழ்வு கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அடுத்தது விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ இவங்க எப்போதுமே இந்த குழந்தைகளை பற்றி ஒரு கவலை, இல்லைன்னா பேர பிள்ளைகளை குழந்தைகளை பற்றி வேணுங்கிற ஒரு வேண்டுதல், இந்த குலதெய்வத்தை பற்றி தேண்டுதலும் இருக்கும். எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அதனால் எனக்கு வருமானம் வருமா, இல்லைன்னா அதனால் எனக்கு லாபம் கிடைக்குமா, அப்படி எதாட்டி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். எனக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மெயினாக அதுதான் இவங்க தேடுறது. அதே மாதிரி குழந்தை பேர், குடும்ப விருத்திக்காக இதை செய்யலாமான்னா செய்யலாம். இந்த வருமானம் தடைபடுது, அதுலேருந்து எனக்குள்ள மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. வருமான ஸ்தானங்கிறது பொதுவாக எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். ஆனாலுமே இதில் எனக்கு இந்த மாதங்களில் இதை செய்யும்போது எனக்கு ஒரு புதிய மாற்றம், புதிய நிகழ்வாக அமையுமானா கண்டிப்பாக அமையும். அதுலேயே உங்களுக்கு என்னென்னா கோச்சார கிரகம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சுப விரயமாக இருக்குது. அப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள நதிகளில் போகாமல் கொஞ்சம் தூரத்தில் உள்ள போய் நதிகளில் போய் நீராடுவது அப்படிங்கிறது சிறப்பு, அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். அதே மாதிரிமா இதே விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கும்போது வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு சாதகமாக, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார், நான் என்ன சார் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். அப்போது இவங்க தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு தன்மையாக இருப்பாங்க இந்த விருச்சிக லக்னம் போகும்போது. அப்போ இவங்க எல்லாமே துலா ஸ்நானம் செய்வது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். தனுசு லக்னம், முக்கியமாக இந்த தனுசு லக்னம் போகும்போது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு லாபம் ஜாஸ்தியாக வேணும், ஓகேங்களா, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் என்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எங்களுடைய அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அண்ணா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க துலா ஸ்நானம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னாவே இது சம்பந்தப்பட்ட பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள உறவு சரியில்லை, அண்ணன் தம்பிக்குள்ள உறவு சரியில்லை, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் அந்த செயல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு, செய்து பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். மகர லக்னம், மகர லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு மனை லாபம். நான் ஒரு வீடு கட்டிட்டேன், அதை எனக்கு லாபமாக, அதாவது அதை வாடகைக்கு விடணும்னு சொல்கிறவங்களும், அதே மாதிரி இந்த பூர்வீக தொழிலை என்னால் கரெக்டாக பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், முழுமையாக என்னால் பண்ண முடியல, தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது, நான் நினச்ச மாதிரி என் வீட்டோட தன்மைங்கிறது இல்லை. அதே மாதிரி கடனுடைய அளவுங்கிறது பாக்கியமாக அது மாறிடுச்சு, அதிகமாக ஆயிடுத்து. அதுலேருந்தும் ஒன்று லோன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, இல்லைனா அந்த லோனை அடைக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு பாக்கியத்திற்காக ஒரு செயல் செய்யும்போது அது தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையை உடைக்கக்கூடியது அப்படிங்கிறது இங்கே ஒரு நிகழ்வு இருக்குது. செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொன்று மகர லக்னத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தம் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா. அந்த வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க துலா ஸ்நானம் செய்தார்கள்னா அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கம்மியாகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்னன்னா வேலையில் பார்த்திங்கன்னா நான் நல்லா ரூல் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த ஆதிக்கம் இங்கே கிடைக்குமானா கிடைக்காது. இவங்க மனசில் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வேறாக நடக்கும்.
அப்போ இந்த டைமில் துலா ஸ்நானம் செய்தால் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமான்னு கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த தொழில்னால அழுத்தமாக இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்ப்பாங்க, பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தெரியும், வீக்கெண்டுக்கு அங்கங்கன்னு டூர் போகிறது, மந்த்லி டூர் போடுறது, மூணார் போவாங்க, இயற்கையிலேருந்தே தண்ணீர் விழக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. ஐடியில் பார்க்குறவங்கன்னா மந்த்லி டூர் அப்படிங்கிறது கிளம்பிடுவாங்க. எங்கேயாட்டி ஒரு 2 days 3 days அப்படிங்கிறது இயற்கையாகவே கடல் பக்கமோ ஊற்று பக்கமோ இல்லைனா மலைகள்லேருந்து விழக்கூடிய அருவிகள்லையோ போய் குளிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய ஹாபியாக இருக்கும். ஹாபியெல்லாம் கிடையாது. அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா அந்த 10-15 பேர் சேர்ந்து அந்த செயல்களை செய்வாங்கன்னா செய்வாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழ்தல், மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயல் செய்தல், மகர லக்னக்காரங்க இது செய்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். கும்ப லக்னக்காரங்களுக்கு சார் சொல்கிற மாதிரி தான், இந்த பூர்வீகம்ங்கிறது அனுகூலம் கிடையாது. தெய்வத்தை தேடி தேடி கும்பிடுவாங்க. ஏங்க இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். குலதெய்வத்தை தேடி ஓடி அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பூர்வீகத்துலேருந்தே வந்திருக்கும், இப்போ மாத்திரம் கிடையாது. அதே மாதிரி குடும்பம் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கும். அங்கே தாத்தாவோட குலதெய்வம் கும்பிடுறதா, இன்னொரு பாட்டியோட குலதெய்வத்தை கும்பிடுறதா, ஏன்னா அவங்களுக்குள்ள 2 குடும்பம், தாத்தாவுக்கு 2 தாரம் அப்படிங்கிறது இருக்கும். எதை கும்பிடுறது அப்படிங்கிறது தெரியாது. பாட்டி இந்த கோவில் சொல்லுவாங்க, தாத்தா தெரியவே தெரியாது. குலதெய்வத்தை தேடுங்க, தேடினா கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு தெய்வம்ங்கிறது அனுகூலமாக கிடைக்குமானா கிடைக்கும். அதே மாதிரி அப்பானால் கிடைக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு அது கிடைக்கல, தடையாக இருக்குது. அந்த பேரும் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தற்போது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு கும்பிடணும்னு நினைக்கிறேன், என்னால் அதை கும்பிட முடியாத ஒரு தன்மை இருக்குது இப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரலை அப்படின்றவங்க எல்லாமே அந்த கும்ப லக்னம் யாருக்கெல்லாம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கோ அவங்க வந்து துலா ஸ்நானம் செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். மீன லக்னம், எனக்கு மீன லக்னம் போகுது, எனக்கு மாமியார்னால பிரச்சனை, மனைவி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறத கேட்குறாங்க, நான் வந்து மாமியார் பக்கம் மாமியார், இந்த கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னத்திற்கு அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி மனம் திடம் அப்படிங்கிறது இருக்காது. மனசு வந்து ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எதை செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. தெளிவான முடிவுங்கிறது எடுக்க முடியாது. முன்னாடி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, பைத்தியம் முடிச்சிச்சுன்னா போய் அருவியில் போய் குளிச்சுட்டு வா. உண்மையிலேயே அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய தன்மை அந்த நீருக்கு அந்த ஜலத்துக்கு இருக்குதானா இருக்குது. இப்போ மீன லக்னம் போயிட்டுருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நோய் நொடிகள் ரொம்ப வந்து பெருசாக இருந்துகிட்டே இருக்குது சார், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே மித்து இருக்குது, மாயை இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருக்கும், மனோபயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு உயிர் பயம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் வந்து போகவே போகாது எப்போவுமே. இந்த பயத்தினாலேயே வந்து நடுங்கி 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 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஏதாவது செய்வேனா செஞ்சு வச்சுருப்பாங்களா எனக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வில் இருக்கிறவங்க அதே மாதிரி இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேதனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு, இதெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாமே துலா ஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு மிகவும் பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.